ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டார்கெட் குரூப் 1 2024 குரூப் 1 ப்ரிப்பரேஷனுக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஒரு கம்ப்ளீட் புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்கலாம். எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த புக்ஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஓகே, சரிங்க, பார்த்துடலாம். அண்ட் குரூப் 1க்கான பர்ஃபெக்ட் 150 நாளுக்கான ஆன்லைன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்க, பார்த்துலாம். ஸோ டார்கெட் குரூப் 1 2024 கம்ப்ளீட் புக் லிஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேர்ந்த மாதிரி வந்து இருக்கும். நான் ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற விஷயம் ஒரு புக்கை நீங்கள் படிக்கும் போது அதை ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் சேர்ந்தாமல் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு புக்கை வந்து படிக்க போகிறேன், மெயின்ஸ்க்கு ஒரு புக்கை வந்து படிக்க போகிறேன், அந்த மாதிரி போகவே கூடாது. ஏன்னா சிலபஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, சரி, பார்த்துலாம். அண்ட் நம்ம சேனலில் குரூப் 1க்கான செல்ஃப் பிளான் ஸ்டடி பிளான் வந்து பின்னா வரப்போகுது. ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ரைட்டு. ஸோ புக் லிஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து பாருங்கள். உன் வெற்றிக்கான வழி உன்னிடம்தான் உள்ளது, பிறரிடம் எதிர்பார்க்காதே. ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் புக் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், பிளான் கொடுப்பேன், நோட்ஸ் கொடுப்பேன், எல்லாமே நான் வந்து கொடுப்பேன். யூடியூப்பில் நிறைய பேர் வந்து நகை போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் என்ன ஆனாலும் எண்ட் ஆஃப் த டே உங்களோட வெற்றிக்கு நீங்கள் தான் வந்து இப்போ நகை உழைக்கணும். நான் பிளான் கொடுப்பேன், கிளாஸ் கொடுப்பேன், அது பெய்ட் பேட்சோ ஃப்ரீ பேட்சோ எது இருந்தாலும் சரி, ஃபைனலாக நீங்கள் படித்தாதான், நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ எங்களை மாதிரி ஆட்கள் ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். உங்கள் வெற்றிக்கு நீங்கள் தான் உழைக்கணும். ஓகே, ரைட், சரிங்க, பார்த்துருவோம். ஸோ புக் லிஸ்ட் நான் ஃபுல்லாக எனக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ரைட்டா? ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயம் நான் வந்து கொடுத்துட்றேன். குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னாலே உங்கள் மைண்டில் ப்ரிலிம்ஸும் மைண்டில் இருக்கணும், மெயின்ஸும் வந்து பின்னாக மைண்டில் இருக்கணும். ஒரு விஷயமும், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, ஆர்டிகல் 1 படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி டாபிக் வந்து படிக்கிறீங்க, ஒரு ரிவர் பற்றி படிக்கிறீங்க, எதை பற்றி படித்தாலும் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் என்ன லிங்க் இருக்குது அதை தான் நீங்கள் வந்து பின்னாக பண்ணணும். ஏன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஒரு கேட்வே மட்டும்தான். இங்கிருந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு வந்து பின்னாக போக போகிறீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிற புத்தகம் மெயின்ஸுக்கும் நீங்கள் கம்பைன் பண்ணி படித்தாகணும். எக்ஸாம்பிள் 1857 ரிவால்ட் இருக்குது, பெருங்கலகம் இருக்குது அப்படின்னா அந்த பெருங்கலகம் உங்களுக்கு மெயின்ஸுக்கும் உண்டு, ப்ரிலிம்ஸ்க்கும் உண்டு. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு எந்த மாதிரி படிக்கணும், மெயின்ஸ்க்கு எந்த மாதிரி படிக்கணும், இந்த மாதிரி கம்பைன் பண்ணி தான் நீங்கள் கொண்டு போய் ஆகணும். ஓகே, ரைட். ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு எக்ஸாம் பற்றி ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் குரூப் 1 எக்ஸாம்னா என்ன, யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன சேலரி, எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதை பற்றி ஃபுல்லாக வந்து லிசன் பண்ணிடுங்க. ஓகே, அது பார்த்து முடிச்சாச்சா? அடுத்த விஷயம், ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்தை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. ரைட். ஸோ குரூப் 1 எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிம்பிள். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 175 GS, 25 வந்து பின்னாக்கா மேக்ஸ். சிம்பிளாக வந்து முடிச்சிட்டோம். நம்ம புக் லிஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். சரி, டக்குனு ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த விஷயம் பாருங்கள், மெயின்ஸில் 3 பேப்பர் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க அண்ட் இன்டர்வியூ வந்து பின்னாக உண்டு. அவ்வளோதான், இதான் உங்களுக்கு குரூப் 1 விஷயம். நான் சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் சேர்த்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். மெயின்ஸை வந்து கண்டிக்கவே மாட்டுறாங்க, ஆனால் படிக்கும் போதே சேர்த்து வந்து படிங்க. ரைட், ஓகே. ஸோ புக் லிஸ்ட் நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். புக் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன அப்படின்னா, சிலபஸ் ஃபுல்லாக வந்து படிங்க. குரூப் 1ல் கொடுத்துருக்க விஷயத்தை இன்ச் பை இன்ச்சாக ஒரு ஃபுல் ஸ்டாப் கம்மா ஐஃபன் மாறாமல் ஃபுல்லாக நீங்கள் மக்கப் பண்ணணும். கம்ப்ளீட்டாக மக்கப் பண்ணி முடிக்கணும். அதை மக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கடைக்கு போய் புக்கே நீங்கள் வாங்கணும். அது வரைக்கும் புக்கு பக்கம் நீங்கள் போகவே கூடாது, டெஸ்ட் பக்கம் போகவே கூடாது, கிளாஸ் பக்கம் போகவே கூடாது. சிலபஸ் ஃபுல்லாக மக்கப் பண்ணுங்கள். மக்கப் பண்ணிட்டீங்களா, அடுத்த லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. ரைட், ஓகே, சரிங்க, பார்ப்போம். ஃபஸ்ட்டு புக்கு நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்கை வந்து பின்னாக வாங்க. அது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ப்ரீவியஸ் இயர் ஒரு 10 வருஷம் கொஷின் பேப்பரை வந்து பின்னாக வாங்கி வைங்க. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பர் பார்க்காம எக்ஸாம் போனீங்கன்னா நிச்சயமாக ட்ராபேக்காக வந்து பின்னாக இருக்கும். பேப்பரை வாங்குங்க. ஒரு கொஷின் பேங்க் கையில் வாங்குங்க. அதாவது ஒரு புக்குக்கு ஒரு 4000 ரூபாய் செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆன்லைனில் எல்லாமே இருக்குங்க, பிடிஎஃபாக எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் ஹார்ட் காப்பி கையில் இருந்தால் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். ஏன்னா மெயின்ஸுக்கெலாம் நோட்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க். ரைட்டு. அடுத்து என்ன அப்படின்னா சமச்சர். ரைட்டு. இப்போ என்ன யோசிப்போம் அப்படின்னா, இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவல் அது மாதிரி வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. நான் சமச்சர் படிக்கணுமா அந்த மாதிரி யோசிப்பீங்க. இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 175 கேள்வி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இந்த 175 கேள்வியில் உங்களால் ஒரு 100 கேள்வி சாலிடாக போட முடியும் அப்படின்னா அதுக்கு சமச்சர் ஹெல்ப் பண்ணும். டேரெக்டாகவே வந்து ஹெல்ப் பண்ணும் 100 கேள்விக்கு. மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அந்த 10 பாயிண்ட்டில் ஒரு 5 பாயிண்ட்டோ ஒரு 6 பாயிண்ட்டோ நீங்கள் சமச்சர் பேஸ் பண்ணி தான் கொடுத்தாகணும். அப்போ தான் உங்கள் ஆன்சர் உங்களுக்கு ஒரு அஃபிஷியலாக வந்து பின்னாக தெரியும், ஒரு ஆத்தென்டிக்காக வந்து பின்னாக தெரியும். சரியா? அப்போ சமச்சரை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, டிஎன்பிசி ப்ரிப்பரே பண்ண முடியாது. ரைட், ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம சமச்சர் புக்கை ஃபஸ்ட்டு வந்து பின்னாக முடிக்கணும். ஸோ புக் லிஸ்ட் வந்து பின்னாக பார்த்துருவோமா? பாருங்கள், 6th to 12th வரைக்கும்
2019 கொண்டு வரப்பட்ட எடிஷன் வந்து பின்னா ப்ரிஃபர் பண்ணுங்க. கோவிடுக்கு அப்புறம் ஒரு புக் வந்து பின்னாக்க வந்திருக்கும். அந்த புக் வந்து பின்னாக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா கோவிடுக்கு அப்புறம் அந்த புக்கில் கண்டென்ட்டை கம்மி பண்ணியிருப்பாங்க. அது ஸ்கூல் பசங்களுக்காக. நம்மளுக்கு கண்டென்ட் நிறைய வந்து பின்னாக்க வேணும், நாலேஜ் அதிகமாக வந்து பின்னாக்க வேணும் குரூப் 1 பொறுத்த வரைக்கும். ஸோ 2019 கொண்டு வரப்பட்ட புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே ரைட். இதில் பாருங்கள் 6 to 10 பொறுத்த வரைக்கும் சோஷியல், சயின்ஸு, மேக்ஸு, சமூக அறிவியல், அறிவியல், கணிதம். ஏன் அப்படின்னா சோஷியல் அப்படின்னு சொல்லும் போதே ஹிஸ்ட்ரி வந்து கவர் ஆகும், ஜாகிரஃபி கவர் ஆகும், அண்ட் சிவிக்ஸ் வந்து பின்னா கவர் ஆகும். நெக்ஸ்ட் எக்கனாமி, வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல் 4மே வந்து கவர் ஆகிடும். ஓகே 6th and 12th வரைக்கும் எல்லா டேர்மும் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ ஒரு புக்லையும் எந்த பாடம் மட்டும் படித்தா போதும், எந்த பேஜ் மட்டும் படித்தா போதும், எல்லாத்துக்குமான வேர் டு ஸ்டடி அண்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்குமான பிளான் நான் வந்து கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். 2024 நமக்கான ஆண்டா வந்து அமையணும். அதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். சரியா? ஓகே ரைட். இது வந்து முடிச்சிட்டோம். 11th 12th அப்படின்னு சொல்லும் போது ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் பாருங்கள் வால்யூம் 1 வால்யூம் 2 இருக்குது அப்படின்னா 2 வால்யூமே வந்து பின்னாக்க வாங்குங்க. ஏன் அப்படின்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு வந்து பின்னாக்க இருக்கும். புதுசாக வந்த புக்கில் ஒரு வால்யூம் மட்டும் கொடுத்துருக்கலாம் மேபி, பட் பழைய புக்கில் 2 வால்யூம் வந்து பின்னாக்க இருக்கும். 2019 எடிஷனில் 2 வால்யூம் இருக்குது ஹிஸ்ட்ரிக்கு. ஓகே பாலிட்டிக்கு 2 வால்யூம் வந்து பின்னாக்க இருக்கும். என்ன பண்ணுங்கள் 2 வால்யூம் நீங்கள் வந்து பின்னாக்க வாங்குங்க. ஓகே ஸோ 11th 12th ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல், ஜியாகிரஃபி, எக்கனாமி, பொருளியல் முடிஞ்சுதா? ரைட். அடுத்தது எத்திக்ஸ், அறிவியலும் பண்பாடும் 11th வந்து பின்னாக்க வேணும், 12th வந்து பின்னாக்க வேணும். சமச்சீர் ஓல்டு எடிஷனில் 2016 வந்திருக்கும் அந்த புக்கு. சரியா? அந்த புக்கில் ஹிஸ்ட்ரி கம்பல்சரி அண்ட் 10th சோஷியல் கம்பல்சரி. இது உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் வந்து பின்னாக்க யூஸ் ஆகும் ப்ரிலிம்ஸை விட. ஓகே கண்டிப்பாக ஓல்டு புக்கு படிக்கணும்னு கேட்டால் நீ படித்து தான் வந்து ஆகணும். ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் பின்னாடியே வந்து பின்னாக்க போகணும். ரைட். ஓகே முடிச்சாச்சுப்பா. ஸோ சமச்சீர் புக்கு மட்டும் போதுமான்னு கேட்டால் குரூப் 1க்கு நிச்சயமாக வந்து பின்னாக்க போதாது. நீங்கள் வெளியே வந்து பின்னாக்க போகணும். டிகிரி லெவலில் பார்த்தே ஆகணும். ரைட்டா? ஓகே சார் அதான் பக்கம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள். நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. குரூப் 1 கிளியரே பண்ண முடியாது. இது சாபக்கேடு அப்படி வந்து கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா பாலிட்டி, ஜியாகிரஃபி, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், எக்கனாமி, யூனிட் நம்பர் 9 இந்த எல்லா விஷயமே கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்டது தான். எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேமிலி தான். இவங்களுக்கு தொடாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, குரூப் 1 கிளியர் பண்ணுறது கஷ்டமாக வந்து ஆகிடும். கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சோர்ஸ் எங்கே வந்து படிக்கலாம், டாபிக் வைஸ் எப்படி வந்து கொண்டு போகலாம், எல்லாத்துக்குமே வீடியோ நான் வந்து நான் கொடுத்துருக்கேன். பேசிக்கான விஷயம் அதை மட்டும் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக கிராக் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் டாபிக் வைஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஃபுல் பேப்பர் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் தேவைப்படாது. சரியா? முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ரைட்டு. இப்போ நம்ம வந்து பின்னாக பார்ப்போம். இது எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் லிங்காக தான் வந்து பின்னாக வரும். ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்தியன் பாலிட்டி. இது இங்கிலீஷ் மீடியம், இஎம்னா, டிஎம்னா தமிழ் மீடியம். ரைட்டா? லக்ஷ்மிகாந்த் புக்கு, இதுக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன். ரைட். இப்போது இந்த புக்கு நீங்கள் படிக்கும் போது நீங்கள் என்ன யோசிக்கக்கூடாது, ப்ரிலிம்ஸ்க்கு சமைச்சர் மட்டும் வந்து பின்னாக போதும், மெயின்ஸ்க்கு இது வந்து பின்னாக படிச்சிக்கலாம் கிடையாது. ஏன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸே டிகிரி லெவல் தான். ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இந்த எல்லா புக்ஸுமே நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போது என்ன பண்ணணும், மெயின்ஸுக்கும் நீங்கள் சேர்த்து தான் கொண்டு போய் ஆகணும். எக்ஸாம்பிள் பிரசிடென்ட் ஒரு டாபிக் வந்து பின்னாக படிக்கிறீங்க, குடியரசுத் தலைவர் அப்படின்ற விஷயம் 10th புக்கில் வந்துருக்கும், 12th புக்கில் வந்துருக்கும். ஆனால் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஒரு பார்டனிங் பவர் வந்திருக்கு, ஆர்டினன்ஸ் பவர் வந்து பின்னாக இருக்குது, டெப்த்தால் வந்து இருக்காது. அந்த கண்டினியூஷன் இங்கே வந்து பின்னாக இருக்கும். அப்படி என்ன பண்ணணும், படிக்கும் போது மெயின்ஸ்க்கும் ப்ரிலிம்ஸுக்கும் சேர்த்து நீங்கள் படிச்சாகணும். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லும் போது 10th புக்கில் ஆர்டிகல்ஸ் மட்டும் தான் இருக்கும், டெப்த்தாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ டெப்த்தாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணி ஆகணும், இங்கே ரெஃபர் பண்ணி ஆகணும். ஓகே. அடுத்தது இந்தியன் எக்கானமி பொறுத்த வரைக்கும் சங்கர் கணேஷ் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். இது இங்கிலீஷ் மீடியமும் உண்டு, தமிழ் மீடியமும் வந்து பின்னாக உண்டு. ஓகே. இல்லை தமிழ் மீடியம் எனக்கு டீட்டெயிலாக டெப்த்தாக வேணும் அப்படின்னா த பெஸ்ட் புக் இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். தமிழ் மீடியம் வந்து எக்கனாமி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பிரகதீஷ் பப்ளிகேஷனில் பெஸ்ட்டாக வந்து இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்ட்ரம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் காவர்னேஷன் தமிழ் மீடியம். ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் சமச்சீர் போதுமானதாக வந்து இருக்கும். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் ராம் அகுஜா யூபிஎஸ்சிக்கு ரெஃபர் பண்ணுற புக் ரெஃபர் பண்ணலாம். அண்ட் தமிழ் பப்ளிகேஷன் இங்கிலீஷ் மீடியம், பிரகதீஷ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ரெஃபர் பண்ணிக்கலாம். சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்க. அதாவது பாவர்ட்டி, லேபர், சைல்டு லேபர் போய்கிட்டு இருக்குது, உமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பில்லு வந்து கொண்டு வராங்க, இன்றைக்கி என்ன வந்து போய்கிட்டு இருக்குது, லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த ட்ரெண்டும் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துருக்கணும். அப்போது ஒரு பாவர்ட்டி பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, வறுமை பற்றி படிக்கும் போது டெஃபினேஷன் புக்கில் வந்து பின்னாக இருக்கும். இன்றைக்கி தேதியில் எக்ஸாம் எழுத போகிற தேதியில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க, என்ன லா வந்து பின்னாக போட்டிருக்காங்க, என்ன ஸ்கீம் வந்து பின்னாக இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன போட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன போட்டிருக்காங்க, எல்லாமே நீங்கள் லிங்க் பண்ணி தான் படிச்சாகணும்.
ஸோ ப்ரிலிம்ஸ்க்கும் தேவைப்படும், மெயின்ஸுக்கும் தேவைப்படும். ரைட். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்கு தமிழ் பப்ளிகேஷன் புக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். ஆனால் அதிகமான கேள்வி இங்கே சயின்ஸ் அண்ட் டெக் பேஸ் பண்ணி தான் வரும். எக்ஸாம்பிள் சந்திராயன் 3, ககன்யான் மிஷன், ஆதித்யா L1 மிஷன், இது எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக் தான். சந்திராயன் 3 அனுப்புகிறாங்க, கேள்வி எப்படி வரலாம்? எதுக்காக ரஷ்யா அனுப்பியிருக்காங்க, அமெரிக்கா பண்ணியிருக்காங்க, சைனா பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் பண்ணாத அளவுக்கு இந்தியா எதுக்காக சவுத் போல் தென்துருவத்தில் வந்து இப்போ இறக்குனாங்க, அதுக்கான காரணம் வந்து பின்னாக்க என்ன? இந்த மாதிரி கேள்வி வந்து பின்னாக்க வரலாம். ஆதித்யா L1 எதுக்காக L1ல வந்து பின்னாக்க வச்சுருக்காங்க? L2 இருக்குது, L3 இருக்குது, L4 இருக்குது, L5 இருக்குது. ஏன் L1 வந்து பின்னாக்க சூஸ் பண்ணாங்க? இப்போ லக்ராஞ்ச் பாயிண்ட் அப்படின்னா வந்து பின்னாக்க என்ன? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் இம்பார்ட்டண்டாக வந்து கேட்பாங்க. ஸோ அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே ரைட். ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் NCERT ரெஃபர் பண்ணால் இன்னும் பெட்டராக வந்து பின்னாக்க இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்தியா இயர் புக் ரீசெண்டாக வந்த 1 இயர்க்கான முக்கியமான ஸ்கீம்ஸ் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். தமிழ் என்ன அப்படின்னா மனோரமா இயர் புக் இருக்கும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் மாதிரி தான். ஓகே, நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டாலே உங்களுக்கு ஆல் ஓவர் போதுமான தான் வந்து பின்னாக்க இருக்கும். ரைட். இவங்க 2 பேரும் தமிழ் சொசைட்டிக்கு வந்து பின்னாக்க ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பின்னாக்க இருக்கும். அண்ட் தமிழ் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பின்னாக்க யூஸ்ஃபுல்லாக இது ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து பின்னாக்க தேவைப்படும். பட் ரொம்ப தேவைப்படாது. நீங்கள் மெயின்ஸுக்கு ரெஃபர் பண்ணால் போதுமான தான் இருக்கும். ஓகேவா ரைட். ஸோ இவங்கள தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான புக் லிஸ்ட் நம்ம வந்து பின்னாக்க பார்த்துருக்கோம். ரைட்டா. இந்த புக்கில் வரைக்கும் இருந்தால் போதுமானு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து பின்னாக்க போதும். நிச்சயமாக எக்ஸாமுங்களை ப்ராப்பராக வந்து கிராக் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ நம்ம கிளாஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தாங்க போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான ரஷ்மிகாந்த், ஸ்பெக்ட்ரம், சங்கர் கணேஷ் அண்ட் 11th NCERT இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கிளாஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ ப்ராப்பரான கிளாஸாக வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்குவங்க லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ 2024 எக்ஸாம் வருது அப்படின்னா வேகன்சி எப்படி வந்து யோசிக்கக்கூடாது. வரப்போகிற எக்ஸாமை தட்டி தூக்கணும். வாய்ப்புகள் ஒரு முறை தான் வந்து பின்னாக வரும். வரப்போகிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகே. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான வெற்றியை மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்காதீங்க, நீங்களாக தான் உழைக்கணும். ஓகே. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.